ஹாய் மேரி 12th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? 12th ஸ்டாண்டர்ட் உங்களுக்கு நான் ஆன்சருக்கு ஆல்ரெடி மேக்ஸ் ஃபிசிக்ஸ் ஒரே வீடியோவில் கொடுத்துருந்தேன். இன்றைக்கி நம்ம கெமிஸ்ட்ரி, அப்புறம் பார்த்துட்டிங்கன்னா பயாலஜி இங்கிலீஷ் மீடியம் தமிழ் மீடியம், அப்புறம் கம்ப்யூட்டர் சயின்ஸு இங்கிலீஷ் மீடியம் தமிழ் மீடியம் எல்லா சப்ஜெக்ட்ஸுமே பார்த்துடலாம். விடுபட்ட சப்ஜெக்ட்ஸ் எல்லாமே தமிழ், அப்புறம் இங்கிலீஷு, ஓகேங்களா. அப்புறம் பார்த்துட்டிங்கன்னா கம்ப்யூட்டர் அப்ளிகேஷனும் பார்த்துடலாம். அப்புறம் பார்த்துட்டிங்கன்னா கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன், அப்புறம் பார்த்துட்டிங்கன்னா பாட்டனி, அந்த பியூர் சயின்ஸ் இருக்கு இல்லையா, பாட்னி, ஜுவாலஜி, அப்புறம் பார்த்துட்டிங்கன்னா காமர்ஸு தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியம், அப்புறம் பார்த்துட்டிங்கன்னா அக்கௌண்ட்ஸு, ஓகேங்களா. அக்கௌண்ட்ஸு தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியம் எல்லாமே நம்ம என்ன பண்ணிடலாம், இப்போ மூவ் பண்ணிடலாம். அப்புறம் பிஸ்னஸ் மேக்ஸு தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியம், அப்புறம் எக்கனாமிக்ஸு தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியம், ஃபுல் எல்லா சப்ஜெக்ட்ஸுமே நம்ம ஒரே வீடியோஸ்லேயே நம்ம செக் பண்ணிடலாம். ஸோ சேனலுக்கு புதுசாக வந்தால் லைக் பண்ணிவிட்டு இந்த வீடியோ மறக்காமல் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிக்கோங்க, ஓகேவா. ஸோ உங்களுக்கு லாஸ்ட் வீடியோ நினைக்கிறேன் 12th இது. ஸோ அடுத்து உங்களுக்கு நான் வீடியோஸ் அப்டேட் பண்ணணும்னா உங்களுக்கு நான் பேப்பர் கேம்ப் வேல்யூவேஷன் ரிலேட்டடாக அப்டேட் பண்ணுவேன். இப்போது பேப்பர் வேல்யூவேஷன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு ஆல்மோஸ்ட், அதோட அப்டேட்ஸ் நான் அப்டேட் பண்ணுவேன். அப்புறம் பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு ரிசல்ட்ஸ் டேட் முன்னாடி லிங்க்ஸ் எப்படி நீங்கள் ரிசல்ட் பார்க்கணும் அப்படின்றத ஒரு அப்டேட் பண்ணுவோம், அவ்வளோதான். சப்ஜெக்ட் ரிலேட்டடாக இதுதான் உங்களுக்கு லாஸ்ட் வீடியோ ஆன்சர் கீக்கு அஃபிஷியலாக டிஜியோட இது. ஸோ இந்த வீடியோ மறக்காமல் வாட்ஸ்அப் குரூப்பில் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த 2 டீட்டெயில்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, ஓகேவா. கெமிஸ்ட்ரி பொறுத்தவரை ஆன்சர் கீ ஃபுல்லாக அப்படியே செக் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட் இங்கிலீஷ் மீடியம் பார்த்துடலாம், அடுத்து அப்படியே தமிழ் மீடியம் பார்த்துடலாம். ஸோ எல்லா சப்ஜெக்ட்ஸுமே ஒரே வீடியோவில் நம்ம கொடுத்துட்டா பசங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றதுக்காக ஒரே வீடியோவில் கொடுத்துருக்கேன். வொகேஷனல் குரூப்பு, மெயின் குரூப் எல்லா ஸ்டூடெண்ட்ஸுக்குமே, ஓகேவா. ஓகே, ஃபஸ்ட்டு பார்த்துட்டிங்கன்னா ஒன்று அப்படியே பார்த்துருக்கோம். கொஸ்டின் நம்பர் 16 பாருங்கள். எனி ஒன் டெஃபினேஷன்ஸ் எழுதிருந்தா 1 மார்க் சொல்லியிருக்காங்க. கார்பனேட் ஒரு, ஹைட்ரேட்டட் ஒரு, எனி ஒன் ஈக்குவேஷன் கொடுத்துருந்தா 1 மார்க்கு. 17th ஒன் பார்த்துக்கோங்க. 18th ஒன் எனி 2 டிஃப்ரென்ஸு. 19 20 செக் பண்ணிக்கோ. டயக்ராம் ஒன்லி இருந்தால் 1 மார்க் மட்டும் தான் சொல்லியிருக்காங்க. 21 எக்ஸ்ப்ளனேஷன் ஒன்லி இருந்தால் 1 மார்க்கு. அப்புறம் இந்த ரியாக்ஷன்ஸ்லாம் இருந்தால் 1.5 மார்க்கு சொல்லியிருக்காங்க. டெஸ்டஸ் ஃபார் கார்பாக்சில் குரூப் எனி 2 டெஸ்டஸ் சொல்லியிருக்காங்க. 23 24 பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் பார்ட் 2 3 மார்க் கொஸ்டின். 3 மார்க் கொஸ்டின் 25 26 பார்த்துக்கோங்க. 27 3 இருக்குது. அயனைசேஷன், லிங்கேஜ், கார்பனைசேஷன். 28 ப்ராப்ளம்ஸ் இருக்குது, ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ப்ராப்ளம்ஸை பொறுத்தவரை பார்த்துட்டா அந்த ஃபார்முலாஸ் எழுதியிருந்தீங்க அப்படின்னாலே அது உங்களுக்கு 1 மார்க் சப்ஸ்டியூஷனோட. அப்புறம் வால்யூம் ஆஃப் த ஸ்பியர் எழுதிருந்தால் உங்களுக்கு 1/2 மார்க்கு. இந்த 6A 3/4 எழுதுனா 1/2 மார்க்கு. கொஸ்டின் நம்பர் 29 அதுவுமே நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. எனி அதர் கரெக்ட் மெத்தட் ஆன்சர் கரெக்டாக இருந்தால் மெத்தட் வேறு இருந்தால் கூட ஃபுல் மார்க்ஸ் ப்ரொவைட் பண்ணிடுவோம்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்புறம் அப்படியே ஃபுல்லாக செக் பண்ணிவிட்டு வந்துடுங்க. பார்ட் 4 நெக்ஸ்ட் பார்த்துட்டிங்கன்னா 5 மார்க்கு. 5 மார்க் அப்படியே செக் பண்ணிகிட்டே வந்துடுங்க. யூசஸ் ஆஃப் சிலிகான் எனி 3 யூசஸ் இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க, ஓகேவா. 1.5 மார்க்ஸ் சொல்லியிருக்கேன். இனி கரெக்ட் ஈக்குவேஷன்ஸ் இருந்தால் 2 மார்க்ஸ் சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு பாருங்கள். லென்த்னா கரெக்ட் எக்ஸ்ப்ளனேஷன் இருந்தால் 2 மார்க்கு. காசஸ் இருந்தால் 1 மார்க்கு. எனி 2 எஃபெக்ட்ஸ் இருந்தால் 2 மார்க்கு. பி அப்படியே செக் பண்ணிவிட்டு வந்துடுங்க. இது அதுக்கெல்லாம் மார்க்ஸ் அப்படின்ட்டு. நெக்ஸ்ட் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் கிறிஸ்டலின், அமாப்ரஸு, அப்புறம் சாலிடு, ரேட் டிட்டர்மினிங் ஸ்டெப்பு பி செக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் 37 எது எதுக்கெல்லாம் மார்க் இருக்குது அப்படின்றத அப்படி பார்த்துக்கோங்க. யூஸ் ஆஃப் சால்ட் பிரிட்ஜு, அப்புறம் டைஎத்தில் லிட்டர், அந்த டைஎத்தில் ரியாக்ஷன்ஸ் அந்த இது, அப்புறம் கேனிசோரோ ரியாக்ஷன் அதுவும் அப்படியே ஃபுல்லாக அப்படியே செக் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட்டு பியில் பென்சீன் டைஜோனியம் குளோரைடு பியில் 1 ஓகேவா. இது வந்து இங்கிலீஷ் மீடியம். இப்போ அதே சேம் தமிழ் மீடியமும் அப்படியே நம்ம மூவ் பண்ணிகிட்டே வந்தாலும், ஏன்னா தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் ஃபுல்லாக இருக்கீங்க இல்லையா, உங்களுக்குமே நான் எல்லா சப்ஜெக்ட்ஸுக்குமே எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். தமிழ் மீடியம் பொறுத்தவரை சேம் அதே தான். 16th அப்படியே பார்த்துருங்க. 17 18 19 20 21 22 23 24 25 26 27 28 அதே உங்களுக்கு ஃபார்மாஸ் அதே சேம் தான். அப்படின்னு நீங்களுமே பார்த்துட்டு வந்துடுங்க. 30 31 32 33 நெக்ஸ்ட் பார்த்துட்டிங்கன்னா 5 மார்க்கு. 5 மார்க் பொறுத்தவரை சரியான விளக்கம் ஏதோ நம்ம ஒரு எடுத்துக்காட்டு அந்த மாதிரி. 34 35 35ல் பி அப்படி செக் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் 36ல் ஏ, அப்புறம் 36ல் பி, நெக்ஸ்ட் 37ல் ஏ, 37ல் பி. ஒரு மார்க் இது கொடுத்துருக்காங்கன்றதை பாருங்கள், ஓகேவா. ஓகே, இப்போ நம்ம பயாலஜிக்கான ஆன்சருக்கு ஃபுல்லாக செக் பண்ணிடுவோம். ஓகே, பயாலஜி இங்கிலீஷ் மீடியம், பயோ பாட்டனி, பயோ ஜுவாலஜி எல்லாமே செக் பண்ணிடலாம். ஸோ ஃபைனல் ஆன்சருக்கு ஃபுல்லாக அப்படியே 1 மார்க்ஸ் அப்படியே பார்த்துட்டே வந்துடுங்க. ஸோ பயாலஜி பொறுத்தவரை மல்டிபிள் அலைன்ஸ் 2 மார்க்ஸு, ஸ்ட்ரக்சர் ஆஃப் எம்ப்ராய்க் ஸ்டாருக்கு 2 மார்க், டயக்ராம்ஸ் 4 மார்க் இருக்குது. எனி 2 பார்ட்ஸ் இருந்தால் 1 மார்க்கு. அப்புறம்
அப்புறம் பாருங்கள் 11th ஒன் இந்த பாயிண்ட்ஸில் இருந்தால் தான் மார்க். எனி 2 பாயிண்ட்ஸ் சொல்லியிருக்கிறாங்க. ஃபுட் செயின், பிளான்ஸ், கிராஸ் கோப்பர், ஃப்ராக், ஸ்னேக்கு, ஹவாக்கு, டிஃப்ரெண்ட் பிட்வீன் ஹைப்ரிடைசேஷன், பேக்கிங். 3 மார்க் பாருங்கள், 3 பாயிண்ட்டு கொடுத்துருக்காங்க. 3 பாயிண்ட்டுக்கு 3 மார்க் சொல்லியிருக்காங்க. ஸோ அதே மாதிரி 16 தமிழ் எனி 3 பாயிண்ட்ஸ், அதாவது 3 பாயிண்ட்ஸ் இருந்தால் போதும், பட் கரெக்டாக இருக்கணும். அதே மாதிரி கொஸ்டின் நம்பர் 17 செக் பண்ணியிருக்காங்க. எஃபெக்ட்ஸ் ஆஃப் குளோபல் வார்மிங் எனி 3 பாயிண்ட்ஸாக சொல்லியிருக்காங்க. ஃபங்க்ஷன் ஆஃப் ஏபிஎம் அதுவும் பார்த்துட்டிங்கன்னா பார்த்துக்கோங்க. த மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் என்சைம் ஃபார் ஜெனட்டிக் இன்ஜினியரிங் செக்ஷன் 4 அதுவும் அப்படியே ஃபுல்லாக அப்படியே செக் பண்ணிகிட்டே இருந்துருங்க. நெக்ஸ்ட் 21 ஏ எனி 5 இன்ட்ராக்ஷன் எனி ஒன் எக்ஸாம்பிள் வித் ஈச் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எனி 5 யூசர்ஸ் இருந்தால் 5 யூசர்ஸ் இருந்தாலே போதும்னு சொல்லியிருக்காங்க. இது பார்த்துட்டிங்கன்னா பயோ ஜுவாலஜி, பயோ பாட்டனி பார்த்தாச்சு. இப்போ பயோ ஜுவாலஜி ஃபைனல் 1 மார்க் ஆன்சர். இது டைப் ஏ, இது டைப் பி. நான் டைப் ஏ டிக் பண்ணும்போது டைப் பி அப்படி பார்த்துட்டே வந்துடுறேன். நெக்ஸ்ட் செஷன் 2 ரீஜெனரேஷன் க்ரோத் இன் இண்டிவிஜுவல் ரீஜியன் 10 பார்த்துக்கோங்க. 11 அப்ளிகேஷன் ஆஃப் கேரியோ டைப்பிங்கு. நெக்ஸ்ட் 12 13 14. நெக்ஸ்ட் செஷன் 3 பார்த்துக்கோங்க. கோலோஷன்னு. நெக்ஸ்ட் சிக்னிஃபிஷியன்ஸு, எனி ஒன் சிக்னிஃபிஷியன்ஸ் இருக்கணும்னு சொல்லியிருக்கிறாங்க. ஜெனட்டிக் ட்ரிஃப்ட்டு, இம்பேக்ட் ஆஃப் எவல்யூஷன்ஸு, எனி ஒன் இம்பேக்ட்டு. நெக்ஸ்ட்டு ஸ்டோமட்டிக் செல் ஜீன் தெரப்பி, ஜெர்ம் லைன் ஜீன் தெரப்பின்னு இருக்குது பார்த்துக்கோங்க. 18th ஒன் காசஸ் ஆஃப் பயோடைவர்சிட்டி லாஸு, எனி 3 ஒன்லி. நெக்ஸ்ட் செஷன் 4 20 சைலண்ட் ப்ராசஸ் ஆஃப் ஜெனட்டிக் 4 சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த பாயிண்ட்ஸ்லாம் எழுதிட்டிங்களா அப்படின்றத பார்த்துட்டு வந்துடுங்க. அதுதான் முக்கியம். அதுதான் உங்களுக்கு நான் 5 பாயிண்ட்ஸ் சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் டயக்ராம் ஸ்ட்ரக்சர் ஆஃப் லிம்பேக் மோடு எனி 2 லேபிள் பார்ட்ஸ் இருந்தாலே போதுமானு தான் சொல்லியிருக்காங்க. இந்த பார்ட்ஸில் எனி 2 இருக்கணும். வேண்டி இருந்தீங்கன்னா ஓகே தான். ஸோ இந்த பாயிண்ட்ஸ்லாம் எழுதிருக்கிறீங்களா அப்படின்றத அப்படி பார்த்துட்டே வந்துடுங்க. எனி 3 பாயிண்ட்ஸ் சொல்லியிருக்கிறாங்க. நெக்ஸ்ட் பாருங்கள், க்ரோத் மாடல்ஸ் கர்வ்ஸ் சொல்லியிருக்காங்க. எஸ் ஷேப்பு, எஃபெக்ட்ஸ் ஆஃப் நாய்ஸ் பொல்யூஷன் எனி 5 ரெவலண்ட் பாயிண்ட், அதாவது 5 ரெவலண்ட் பாயிண்ட் இருந்தாலே போதும்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஓகே பசங்களா. ஸோ இப்போ பார்த்துட்டிங்கன்னா பயாலஜிக்கான தமிழ் மீடியம் பசுகிரி தாவரவியல் செக் பண்ணிடலாம். ஸோ நீங்களும் 1 மார்க்ஸ் அப்படியே பார்த்துட்டே வந்துடுங்க. ஸோ அந்த வீடியோ மறக்காமல் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்தால் யூஸ்ஃபுல் அப்படின்றத ஒரு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ சப்ஜெக்ட் ரிலேட்டடாக உங்களுக்கு லாஸ்ட் வீடியோ இல்லையா 12th ஸ்டாண்டர்டுக்கு நீங்கள் கமெண்ட் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். கமெண்ட் பண்ண உங்களுக்காக தான் இந்த அளவுக்கு நான் கலெக்ட் பண்ணிவிட்டு எல்லா சப்ஜெக்ட்ஸுக்குமே ஒரே வீடியோவாக உங்களுக்கு நான் அப்டேட் பண்ணிட்டேன். கண்டிப்பாக நம்ம பசங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒன்ஸ் அப்படி பார்த்துப்பாங்க, ஒரே வீடியோலேயே கொடுத்துட்டோம்னா அதை செக் பண்ணிடுவாங்க அப்படின்றதுக்காக தான் கொடுத்துருக்குறேன். ஸோ மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணனா பண்ணிக்கோங்க. ஃபர்தராக உங்களுக்கு அடுத்தடுத்து ரிசல்ட்ஸ், அப்புறம் அந்த பேப்பர் கேம்ப் அப்டேட் டீட்டெயில்ஸு, அப்புறம் பார்த்துட்டிங்கன்னா ஆஃப்டர் +2க்கு தேவையான டீட்டெயில்ஸு, இந்த சாய்ஸ் ஃபில்லிங் எல்லாமே உங்களுக்கு நான் ஷார்ட்ஸில் கூட நான் ரெகுலர் அப்டேட்ஸ் வந்ததுன்னா உங்களுக்கு நான் அப்டேட் பண்ணிடுறேன். அதை நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஓகேவா? பி ஏதேனும் 5 பயன்கள் சொல்லியிருக்கிறாங்க. உயிரி விலங்கியல் பயோ ஜுவாலஜி அப்படியே ஆன்சர்ஸ் அப்படி பார்த்துட்டே வந்துடுறாங்க. பிரிவு 2 இழப்பு மீட்டல் 10 15 பாயிண்ட் அப்படியே பார்த்துட்டே வந்துடுறாங்க. 16 17 18 ஏதேனும் 3 நாட்கள் 19 2 × 5 10 நீர் முடிச்சு அமைப்பு விளக்குக அந்த டயக்ராம் கொஸ்டின்ஸு ஏதேனும் 2 பாகங்கள் ஓகே.
பயாலஜின்னு நம்ம என்ன பண்ணிட்டோம், செக் பண்ணியாச்சு. இப்போ நம்ம அடுத்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் பார்த்துடலாம். அடுத்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பீங்க இல்லையா, முடிச்சுட்டு நம்ம அடுத்து தமிழ் இங்கிலீஷ் பார்த்துட்டு அப்புறம் அப்படியே வொகேஷனல் குரூப் ஸ்டூடெண்ட்ஸுக்கு அப்படியே நம்ம மூவ் பண்ணிடலாம். ஓகேவா? கம்ப்யூட்டர் சயின்ஸ் இங்கிலீஷ் மீடியத்துக்கான ஆன்சர் கீ. கம்ப்யூட்டர் சயின்ஸை பொறுத்தவரை உங்களுக்கு டைப் ஏ டைப் பி அப்படின்றது கிடையாது இல்லையா. ஸோ கம்ப்யூட்டர் சயின்ஸுக்கு மட்டும் பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு ஸோ 1 மார்க்கில் ஒரு 1 மார்க் மட்டும் எந்த ஆப்ஷன் ஏபி ஏதாவது ஒன்று எழுதிருந்தீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் கரெக்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 1 மார்க் கொடுத்துருவாங்கன்னு சொல்லியிருக்காங்க 1 மார்க்கில் கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸுக்கு. ஓகேவா? 16 பார்த்துக்கோங்க, 17, 18, 19, 20, 21, 22, 23, 24. Any suitable examples இருக்கணும். 26 any 3 points சொல்லியிருக்காங்க. 27, 28 capitalize example scrap case example constructor அதற்கான syntax detector syntax 30 Python C++ any 3 points இருந்தால் போதும்னு சொல்லியிருக்காங்க. alter table 30 histogram bar graph 34 ये 35 ये  கம்ப்யூட்டர் சயின்ஸ் இங்கிலீஷ் மீடியம் பார்த்தாச்சு. இப்போ கம்ப்யூட்டர் சயின்ஸ் தமிழ் மீடியம் அப்படியே பார்த்துடலாம். சிக்ஸ்டீன் பாருங்கள், அடுத்து 17, அடுத்து 18, அடுத்து 19, அடுத்து 20, 21, 22, 23, 24, அடுத்து 3 மார்க்கு. கம்ப்யூட்டர் சயின்ஸ் மூவ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம தமிழ் இங்கிலீஷ் பார்த்துட்டு அடுத்து அப்படியே வொகேஷனல் குரூப் ஸ்டூடெண்ட்ஸு காமர்ஸ் அக்கௌண்ட்ஸ் எக்கனாமிக்ஸ் அப்படியே பார்த்துடலாம். தமிழுக்கான ஆன்சருக்கு பார்த்துடலாம். ஸோ தமிழ் ஸோ உங்களுக்கு இப்போ சப்ஜெக்ட் வைஸில் எவ்வளோ மார்க் வரும், டோட்டலாக உங்களுக்கு 600 அவுட் ஆஃப் எவ்வளோ வரும் அப்படின்றது மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ 15 கொஞ்சம் செக் பண்ணிக்கோங்க. 16, 17, 18 ஏதேனும் 4 நூல்கள் எழுதியிருப்பின் முழு மதிப்பெண்கள் வாங்கலாம் சொல்லியிருக்காங்க. பிரிவு 2, 19, 20, 21, பிரிவு 3 ஏதேனும் 7 வினாக்கள் கலக்கணும் சொல்லி பொருத்தமான விடை எழுதியிருப்பின் முழு மதிப்பெண்கள் வாங்கலாம். ரிலேட்டடாக எழுதியிருந்தாலே போதும். ஓகேவா? 26, 27, 28, 29, 30 பகுதிதர இலக்கணம் வானா பகுதி எனக்கு குறுக்கியது விவகாரம் இத்தனை சந்தி இந்த ஆனது விகாரம் இத்தனை இறந்த கால இடைநிலை பூ இணையச்ச விகுதி நினைக்கின்றான் நினை கூட்டல் இக்கு இன்று கூட்டல நினைனா பகுதி இக்குனா சந்தி இன்றுனா நிகழ்கால இடைநிலை ஆனா பெயரச்ச விகுதி. ஸோ இதை அப்படி செக் பண்ணிடுங்க. 32, 33, 34, 35, 36, 37,
37, 38, 39 அணி விளக்கம் எழுதியிருக்காங்க. சான்று 1 பொருத்தம், சான்று 2 பொருத்தம், அப்புறம் சான்றில் எதுவும் 1 எழுதியிருப்பேன் போதுமான, ஏதாவது ஒரு சான்று எழுதினாலும் போதும்னு சொல்லியிருக்காங்க. அணி விளக்கம், அப்புறம் அணி பொருத்தம், திணை என்னென்னு, அப்புறம் சான்று பொருத்தம், பொருள்மொழி காஞ்சித்துறைனா துறை சான்று பொருத்தம். இலக்கிய நயம் பாராட்டில் பார்த்துட்டு மைய கருத்து எழுதியிருந்தால் உங்களுக்கு 1 மார்க்கு. ஏற்புடைய நயங்கள் இதில் ஏதாவது 3 எழுதியிருக்கலாம். என்னது? மோனை, எதுகை, இயைபு, முரண், அணிநயம், சந்த நயம், சுவை நயம், பொருள் நயம், சொல் நயம். இதில் ஏதாவது நீங்கள் 3 எழுதியிருந்தீங்க, ஏற்புடைய 3 நயங்கள் எழுதியிருந்தாலும் உங்களுக்கு 3 மார்க் சொல்லியிருக்கிறாங்க. 42 பொருத்தமான வாழ்க்கை நிகழ்வினை எழுதியிருப்பின் முழு மதிப்பெண்கள் வழங்கலாம். வாழ்க்கை நிகழ்வின்றி கருத்து மட்டும் விளக்கியிருந்தால் இதை நல்லா கவனிச்சுக்கோங்க. பொருத்தமான வாழ்க்கை நிகழ்வினை எழுதியிருப்பின் முழு மதிப்பெண்கள் வழங்கலாம்னு சொல்லியிருக்கிறாங்க. வாழ்க்கை நிகழ்வின்றி கருத்து மட்டும் இருந்திருந்ததுன்னா 2 மதிப்பெண்கள் வழங்கலாம்னு சொல்லியிருக்காங்க. இது ஹேண்டிகேப்டுக்கு உள்ளது. 44 46 மதிப்பற்று சமூகப்பற்று இது போன்ற தலைப்புகளில் கதையினை தொகுத்து வழங்கியிருக்கும் 100 மதிப்பெண்கள் அவங்க சொல்லியிருக்காங்க. அப்புறம் திருக்குறள் அவ்வளோதான். ஓகேவா? தமிழ் முடிஞ்சது. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்துட்டிங்கன்னா இங்கிலீஷுக்கான ஆன்சருக்கு எப்படி பார்த்துருங்க. ஸோ சினானிம்ஸ் பாருங்கள். நெக்ஸ்ட் ஆன்சர் 4 to 6 நெக்ஸ்ட் பார்ட் 2ல் செஷன் 1 போய்ட்டு கிளாஸ் எழுதியிருக்காங்க. நேம் ஆஃப் த போயம் எழுதியிருந்தால் 1 மார்க், போய்ட்டு எழுதியிருந்தால் 1 மார்க், ரெவலண்ட் எக்ஸ்பிளனேஷன் இருந்தால் 1 மார்க். போயம், போயட்டு அந்த மாதிரி எழுதியிருக்கணும். கரெக்ட் டிஸ்கிரிப்ஷன் வித்தவுட் மிஸ்டேக்ஸ் இருந்தால் அது மார்க்கு, டிஸ்கிரிப்ஷன் வித் மிஸ்டேக் இருந்தால் 2 மார்க்கு, ரெவலண்ட் அட்டம் இருந்தால் 1 மார்க். கிளிக் பண்ணி கொடுத்துருக்காங்க. டிஸ்கிரிப்ஷன் எழுதி வித்தவுட் மிஸ்டேக் எல்லாமே இருந்தால் 3 மார்க் கொடுத்துருவாங்க. மிஸ்டேக்காக எழுதியிருந்தீங்கன்னா 2 மார்க்கு, ரெவலண்ட்டாக அட்டம் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா 1 மார்க் கொடுத்துருவாங்க. அதே மாதிரி பில் த டைலாக் பிட்வீன் ஃபாதருக்கும் சன்னுக்கும் ஹையர் ஸ்டடீஸ் பண்ணுற மாதிரி, சன் வந்து ஹையர் ஸ்டடீஸ் பண்ணுறதுக்கு டைலாக் மாதிரி கேட்டு கரெக்ட் ரெஸ்பான்ஸ் மிஸ்டேக் இல்லாமல் இருந்தால் 3 மார்க்கு. அதாவது எழுதுறதுல கொஞ்சம் லைட்டாக கிராமட்டிக்கல் மிஸ்டேக் இருந்துச்சுன்னா 2. நான் அட்டன் பண்ணியிருக்கிறேன், ரிலேட்டடாக அட்டன் பண்ணியிருக்கேன் அப்படின்னா 1 மார்க். எனி சூட்டபிள் சைன் டிராஃபிக் டாபிக் ரோட் சேஃப்டி கிளீன்னஸ் each story carries 1 mark. VRNG 42 AB, 43 AB, 44 rough draft suitable title, fair draft, அப்புறம் இது கம்மாத்திரி சூட்டபிள் டைட்டில் எழுதியிருக்கணும். ரைட் ஒன் நீட் ஃபார் எஜுகேஷன் ஸ்கூல் கண்டென்ட் வந்து 60% இருக்கணும். லாங்குவேஜ் ஸ்டைல் ஆர்கனைசேஷன் 40% இருக்கணும். ரெஸ்பெக்டிவ் குட் பேராகிராஃப் இருக்கணும். இருந்தால் 4 மார்க்கு. கரெக்டாக இருக்கணும். அதுக்கு நோ மிஸ்டேக் இருந்தால் ஃபுல் மார்க்கு. 1 மிஸ்டேக்கு 2 மார்க். பர்சனல் லெட்டராக இருந்தால் எப்படி இருக்கணும்னு பாருங்கள். சென்டர் அட்ரஸ், டேட்டு, பிளேஸு, சால்யூஷன், சப்ஸ்கிரிப்ஷன், பாடி ஆஃப் லெட்டர், அட்ரஸ் வந்து எனக்கு மினிமம் மார்க் அண்ட் பி அவ்வளோ குட் ரெஸ்பான்ஸ் இருந்தால் மார்க் ப்ரொவைட் பண்ணிடுவாங்க. அஃபீஷியல் லெட்டர்னால் சென்ட் அட்ரஸ் ஃப்ரம் ரிசீவர் அட்ரஸ் வந்து 2 எழுதியிருக்கணும். சால்யூஷன், சப்ஸ்கிரிப்ஷன், பாடி ஆஃப் த லெட்டர் எழுதியிருந்தால் மார்க்கு. பிளேஸ் அண்ட் டேட், அட்ரஸ் மினிமம் மார்க் இருந்தால் ஃபுல் மார்க்ஸ். எரர் ஸ்பாட்டிங்கு, ஃபில்லிங் த பிளாங்க்ஸு, பார்ட்டிஷன் எழுதி. ஓகேவா? இங்கிலீஷு செக் பண்ணியாச்சு. ஓகேப்பா. ஸோ ஃபஸ்ட்டு குரூப்புக்கு ஆன்சர்ஸ் முடிஞ்சது. ஸோ இனி அப்படியே நம்ம என்ன பண்ணலாம், நம்ம காமர்ஸ் அந்த சயின்ஸ் ஃபஸ்ட்டு குரூப்புக்குன்னு முடியல இல்லையா? பாட்டனி எப்படி செக் பண்ணிடலாம். பாட்னி இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நான் பாட்னி லாஸ்ட் வேணால் பார்த்துடலாம். ஏன்னா பாட்னி வந்து நம்ம அடிக்கடி நம்ம கிளாஸஸ் எடுக்கல, வீடியோவும் போடலை. ஸோ வொகேஷனல் குரூப் ஸ்டூடெண்ட்ஸ் நிறையா நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க. ஸோ அந்த கேட்டகரி ஸ்டூடெண்ட்ஸுக்கு அப்படியே முடிச்சிட்டு லாஸ்ட்டு உங்களுக்கு நான் பாட்டனி ஜுவாலஜி ஷோ பண்ணுறேன். ஸோ இது வந்து பார்த்துட்டிங்கன்னா கம்ப்யூட்டர் அப்ளிகேஷனுக்கான ஆன்சர் கீ தான். அப்படியே செக் பண்ணிவிட்டு வந்துடுங்க.
நம்ம அடுத்து என்ன செக் பண்ணிடலாம்னா காமர்ஸ் பார்த்துடலாம். காமர்ஸ் அடுத்து அக்கௌண்ட்ஸ் அடுத்து எக்கனாமிக்ஸ் பார்த்துடலாம், அடுத்து பிஸ்னஸ் மேக்ஸ் பார்த்துடலாம். காமர்ஸ் பொறுத்தவரை 1 மார்க்ஸ் அப்படியே பார்த்துட்டு வந்துடுங்க. இதுதான் ஃபைனல் உங்களுக்கு ஆன்சர்ஸ். நெக்ஸ்ட் பார்த்துட்டிங்கன்னா அப்படியே கண்டினியூ அப்படியே பார்த்துட்டு வந்துடுங்க. மேனேஜ்மெண்ட் டூல்ஸு, அப்புறம் கவர்மெண்ட் செக்யூரிட்டி மார்க்கெட், எனி 2 ஆப்ஜெக்டிவ்ஸ், இ-லேர்னிங் மெத்தடு, க்ரீன் மார்க்கெட்டிங் 26, 27, 28, குவாரியம், அன்பெய்ட் செல்லர், 2 மார்க் கொஸ்டின்ஸு, நெக்ஸ்ட் 3 மார்க் கொஸ்டின்ஸ். அதாவது நம்ம டிமெட்டலைசேஷன் என்ன, இ-மார்க்கெட்டிங் என்ன, 3.3 column 36, 38, 39, 40. Article be any 5 small explanation 2 mark can be awarded சொல்லியிருக்கிறாங்க. any 5 explanation சொல்லியிருக்காங்க. 42 be any 5 small explanation 2 marks can be awarded heading alone சொல்லியிருக்காங்க. இதுவும் அதே மாதிரி தான், அப்படியே செக் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் 44ல் ஏ பி, நெக்ஸ்ட் 44ல் பி, 45ல் ஏ, 45ல் பி, 46ல் ஏ. செகண்ட் சப்டிவிஷன் combination of any from soft commodities market national clearance depository systems explanation சொல்லியிருக்காங்க. 46ல் பி, டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ஷேர்ஸ் அண்ட் டிபிலிட்டி எனி 5 பாயிண்ட்ஸ் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. 47ல் எனி 5 ஸ்மால் எக்ஸ்பிளனேஷன் 2 மார்க்ஸ் கேன் பி அவைட் ஹெட்டிங் அலோன் சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஓகே, இது வந்து பார்த்துட்டிங்கன்னா காமர்ஸ் இங்கிலீஷ் மீடியம். இப்போ நம்ம காமர்ஸ் அப்படியே தமிழ் மீடியம் அப்படியே செக் பண்ணிடலாம். அதே தான் 1 மார்க்ஸ் அப்படியே பார்த்துட்டு வந்துடுங்க. நெக்ஸ்ட்டு 2 மார்க்ஸு, த்ரீ மார்க்கு, ஓகேவா? காமர்ஸ் முடிச்சாச்சு. இப்போ நம்ம அக்கௌண்ட்ஸ் அப்படி பார்த்துடலாம். அக்கௌண்ட்ஸுக்கான எப்படி செக் பண்ணிடலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா 2 மார்க்ஸு, த்ரீ மார்க் அப்படியே சைட் பை சைடு அப்படியே பார்த்துட்டே வந்துடுங்க. ஃபுல் மார்க் மே பி அவார்டட், அதர் மெத்தட் இஸ் யூஸ். மெத்தடுங்க வேறு இருக்கலாம், ஆன்சர்ஸ் கரெக்டாக இருக்கணும். ஜேர்னல் என்ட்ரி கிவ் 2 மார்க்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அக்கௌண்ட்ஸுக்கான இங்கிலீஷ் மீடியம், நெக்ஸ்ட் அக்கௌண்ட்ஸுக்கான தமிழ் மீடியம் ஆன்சருக்கு பார்த்துடலாம். ஸோ சேம் ஆன்சர்ஸ் தான் தமிழில் இருக்கும், அவ்வளோதான்.
ஃபஸ்ட்டு எக்கனாமிக்ஸுக்கான ஆன்சருக்கு இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸுக்கு பார்த்துருவோம். எக்கனாமிக்ஸுக்கான தமிழ் மீடியத்துக்கான ஆன்சருக்கு பிஸ்னஸ் மேக்ஸு இங்கிலீஷ் மீடியத்துக்கான ஆன்சருக்கு எப்படி பார்த்துடலாம். 10 மார்க்ஸ் இருக்கு இல்லையா?
கேடா பசங்களா. ஸோ லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட்டு பாட்டனிக்கான ஆன்சர் கீ பியூர் சயின்ஸ் பாட்டனிக்கான இங்கிலீஷ் மீடியம் ஆன்சர் கீ. ஸோ இதற்கான பிடிஎஃப் லிங்க் எல்லாமே உங்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுக்குறேன், கமெண்ட் செக்ஷன்லேயும் கொடுக்குறேன். ஸோ மறக்காமல் அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ டீச்சர்ஸும் நீங்கள் பேப்பர் கரெக்ஷன்ஸுக்கு நீங்கள் என்ன பண்ணலாம், பயன்படுத்திக்கலாம். கிட்ட வந்திருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா எல்லா சப்ஜெக்ட்ஸுமே மேக்ஸ் ஃபிசிக்ஸை தவிர எல்லா சப்ஜெக்ட்ஸுமே உள்ள நான் உங்களுக்கு நான் சொல்லிட்டேன். ஏன்னா மேக்ஸ் ஃபிசிக்ஸ் வந்து தனியாகவே வீடியோ நம்ம போட்டுட்டோம் இல்லையா, இது பாட்டனிக்கான தமிழ் மீடியம். மேக்ஸ் ஃபிசிக்ஸ் வந்து தனி வீடியோ செப்பரேட்டாகவே போட்டுட்டேன். ஸோ அதனால தான் அதை நான் அகைன் அது அப்டேட் பண்ணலை. ஸோ இது வந்து பார்த்துட்டிங்கன்னா அதர் சப்ஜெக்ட்ஸ் எல்லாமே தமிழ், இங்கிலீஷு, அப்புறம் கெமிஸ்ட்ரி, கம்ப்யூட்டர் சயின்ஸு, கம்ப்யூட்டர் அப்ளிகேஷனு, காமர்ஸு, அக்கௌண்ட்ஸு, எக்கனாமிக்ஸு, பிஸ்னஸ் மேக்ஸு, அப்புறம் பாட்டனி, ஜுவாலஜி எல்லா சப்ஜெக்ட்ஸுமே ஒரே வீடியோலேயே போட்டுட்டேன். ஸோ இதற்கான ஆன்சர்ஸ் இப்போ நான் காமிச்ச ஆன்சர்ஸுக்கான பிடிஎஃப் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ அதை மறக்காமல் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு 600 அவுட் ஆஃப் எவ்வளோ வரும் அது நீங்கள் பார்த்தோன்னே உங்களுக்கு ஒரு கன்ஃபர்மேஷன் கிடச்சிருக்கும். ஸோ உங்களுக்கு எவ்வளோ மார்க்ஸ் வரும் அப்படின்றத நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் சொல்லிட்டு போங்க, நானும் தெரிஞ்சுக்கிறேன். லாஸ்ட்டு விலங்கியல், அதாவது ஜுவாலஜிக்கான ஆன்சர் கீ பியூர் ஜுவாலஜி தமிழ் மீடியம் மட்டும்தான் அவைலபிளாக இருக்குது. ஸோ அப்படி செக் பண்ணிவிட்டு வந்துடுங்க. ஸோ உங்களுக்காக தான் எல்லா ஆன்சர்ஸ்க்கையும் கலெக்ட் பண்ணிவிட்டு ஒரே வீடியோஸில் அப்டேட் பண்ணியிருக்கிறேன். ஸோ முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோவை சப்போர்ட் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் கொண்டு போய் சேருங்க. வாட்ஸ்அப் குரூப்பில் எவ்வளோ ஷேர் பண்ண முடியுமோ ஷேர் பண்ணுங்கள். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். லைக் பண்ணால் தான் அந்த வீடியோ எல்லாத்துக்கும் போய் சேரும், சஜஷன் ஆகும். ஏன்னா ஒரே வீடியோஸ்லேயும் உங்களுக்கு போட்டோன்னா நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் டவுன்லோட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஏன்னா சப்ஜெக்ட் ரிலேட்டடாக உங்களுக்கு லாஸ்ட் வீடியோ, ஸோ உங்களுக்கு நான் கரெக்டாக நம்ம பசங்களுக்கு அப்டேட் பண்ணிடணும் அப்படின்றதுக்காக தான் கொடுத்துருக்குறேன்டா. ஸோ தெரிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோவை எவ்வளோ கொண்டு போய் சேர்க்க முடியுமோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு கொண்டு போய் சேருங்க. ஓகேவா, தேங்க்யூ. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.